ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான காடை ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. காடை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல காடையை வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துடலாம். காடை 1, அரை எலுமிச்சைப்பழம், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சள் தூள். இப்போ வந்து காடையை நம்ம வந்து கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட போட்டு கட் பண்ணிக்கிறதுனா கட் பண்ணிக்கலாம். நான் முழுசாக அப்படியே வறுக்க போகிறேன். காடையை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இதை ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம மேக்னேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ வந்து நம்ம அரை எலுமிச்சை பழத்தை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இது எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது வந்து மசாலாவில் வந்து உங்களுக்கு ஈரப்பதம் கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் இந்த மசாலாவை கலந்துக்கலாம். இப்போ நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி உள்ளாரெல்லாம் மசாலாவை தடவிடுங்க. இந்த மசாலா தடவின பின்னாடி இதை 1 மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சிடணும். இப்போ காடை வந்து நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. அடுத்து நம்ம இதை எப்படி ரோஸ்ட் பண்ணுறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காடை 1, பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, தக்காளி, கரம் மசாலா தூள், சோம்பு, உப்பு, மிளகுத்தூள், எண்ணெய். இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, மிளகு, சோம்பு சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம கிரில் பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது நம்ம மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காடையை இதில் வச்சிடலாம்.
இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நீங்கள் இதை திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த காடையை வந்து நல்லா 2 பக்கமும் செவுக்கிற அளவுக்கு திருப்பி இதை வந்து வேக வைங்க. நம்ம சிக்கன் சாப்பிட்றதுக்கு பதிலாக காடையை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ஹீட் அதிகம், அதனால வந்து சில பேர் காடை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இது ரொம்ப டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காடையை வந்து நம்ம இந்த மாதிரி கிரில் பேன் போடுறதுக்கு பதிலாக சுட்டு கூட நம்ம சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து காடை வந்து நல்லா 2 பக்கமும் செவந்துருச்சு. இதை வந்து நம்ம நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் செவுக்க வேக வச்சாச்சு. இதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். ஆனால் நம்ம மசாலா சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய் ஒன்று வந்து கீறி போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு சேர்த்து அரைச்சி வச்சுருக்க கலவையை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து முழுசாக வேகணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் வதங்கும் போதே நம்ம கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க காடையை இதோடு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே அமுக்கி விடுங்க. காடையை வந்து மேக்னேட் பண்ண மீதி மசாலாலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இந்த காடையோடு இப்போ சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வந்து எல்லா பக்கமும் படுற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு இதை மூடிடுங்க. இப்போ இது வந்து சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ இது வந்து வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காடை ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னமும் இது வந்து வேகணும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கலந்துட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாலாம் காடையில் வந்து நல்லா ஒட்டுற அளவுக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. அடுத்தது திரும்ப ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை நல்லா கலந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு இதை கலந்து விடுங்க. இதை வந்து எடுக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இன்னொரு கரண்டி வச்சு கூட கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே போகணுன்றதுக்காக நான் வந்து கரண்டியில் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்மளுடைய காடை ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த காடை ரோஸ்ட் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கலந்த சாதம், அதுக்கப்புறம் சாம்பார், ரசம்னு எல்லாத்துக்குமே இது வந்து நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.